குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த லலிதா ஜோதிட கருத்தரை 14வது கூட்டத்திலே இந்த ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிட்டு மீண்டும் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் விதி மதி கதி என்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதைய எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வடிவத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்பவுமே நமக்கு மாத்தி யோசிங்கிறது தான் பிடிக்கும். ரிவர்சல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லாமே பண்றது அரைச்சி மாவு அரைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எதையுமே அதுல என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு தேடுதல் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆரம்ப காலத்துல நான் படிக்கிற காலத்துல இருந்தே நான் கேள்வி கேட்டேன். வேலை நிறைய குருபாக்கள் எல்லாம் கூட கோவப்பட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு உடக்க கேள்வி கேட்கிற அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்ம வசதிகள் தாங்கும் போதுதான் ஒளிபட்ட டல்தா சிற்பமாகுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நம்மளும் நிறைய இடத்துல இடி வாங்கி உத வாங்கி பேச்சுக்கெல்லாம் பட்டாதான் நம்மளும் வர முடியும் அப்படிங்கிறது நம்மளும் பட்டுதான் வந்திருக்கோம். அப்போ அதனுடைய இது இன்னைக்கு தெரியுது. என்னைக்கோ விதைச்சோம். ஆனா இன்னைக்கு நமக்கு அதனுடைய growth என்னன்னு தெரியுது. அது மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டா யாரும் கோவப்படக்கூடாது. கோவமே படக்கூடாதுங்க. ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க, தெரிஞ்சு கேட்கறாங்களா, தெரியாம கேட்கறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாம கேட்டாலும் கூட நம்ம அதை ஏத்துக்கணும். குருட்டுத்தனமா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். இதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நமக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன், இது நமக்கு ஒரு படிப்பினை ஏற்படும். அந்த மாதிரி வருவதுதான் அந்த மாதிரிலாம். ஏன்னா விதி மதி கதினா எல்லாருமே சொல்லிடுவாங்க. 1 5 9 அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எடுத்தோன்னே சொல்லுவாங்க. சூரியன் லக்கணம், சந்திரன், சூரியன் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஆனா அதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். போர்டுல நின்றுக்கிறேன் நானு. அதாவது விதி மதி கதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது விதி அப்படின்னா லக்னம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் மதி அப்படின்னா சந்திரன். மதி அப்படின்னா சந்திரன் எடுத்துக்கிறோம். கதி அப்படின்னா சூரியன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு எல்லாத்துக்கும் இது பாலபாடம். இது பெரிய விஷயமா இது இல்ல, பாலபாடம். இது சொல்லி கொடுப்பாங்க. இது படிக்காம நம்ம ஜோதிடத்துல வந்திருக்க முடியாது. ஆனா நம்ம இதை கத்துக்கிட்டு தான் வந்துட்டோம். ஆனா நம்ம என்னன்னா விதி அப்படிங்கிறது 1. இப்போ 1ஆம் பாவத்தை 1 5 9 அப்படின்னு சொல்றீங்க. 1 4 7 10ன்னு சொல்றீங்க. ஏங்க இதை கொண்டு போய் ரட்டில போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க. கேந்திரத்திலையும் கொண்டு போய் நீ கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க போய் திரிவோணத்திலையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. இது என்ன அர்த்தம்? ஏன் அப்படி? எப்படி பண்ண முடியுமா? அப்படி சாத்தியமா? அல்லது இது ஏற்புடையதா? இல்ல அப்ப இது எங்க என்னப்பா போட்டு அந்த பக்கம் நிக்கிற, இந்த பக்கம் நிக்கிற, ஏதோ ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஒண்ணு இந்த பக்கம் வா, இல்ல அந்த பக்கமோ. நீ 2 பக்கம் என்ன அர்த்தம் வேணும்ல? அந்த மாதிரி தானே இருக்கு. இது நான் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? அப்போ 1 1 5 9 வச்சுக்கீங்க. இல்ல 1 4 7 10 வச்சுக்கீங்க. நீங்க 2லயும் வச்சுக்கிறீங்க. இதுல நமக்கு இதுல ஒரு இது வேணும்ல, இந்த கேள்வி வருது. அப்போ இது நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா பதில் சொல்றதுக்கு நம்ம தகுதி இருக்கணுமா இல்லையா? அப்போ இதுதான் நம்ம யோசிக்கணும். அப்ப பாருங்க, 1 5 1 4 7 10ங்கிறது கேந்திரம், ஒரு கேந்திரம். 2வது 2 5 8 11 2வது கேந்திரம். 3வது கேந்திரம் 3 6 9 12. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேந்திரங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த விதி அப்படிங்கிற கேந்திரம் 1 4 7 10 இது தாய் சொல்லுது. தாய் வழி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? 2வது 2 5 8 11 அப்படிங்கிறது தந்தை புலன் வந்தது அப்படின்னு நம்ம வருது. அடுத்து ஜாதகனுடைய இது இதான் ஜாதகம் அப்படின்னு நம்ம. அப்ப பாருங்க, 1ங்கிறது நம்மளுடைய உயிர் தானே, உயிர் பாவம் தர 1ங்கிறது. சரி, தாதா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தாயார தெரியும். 7ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை. 10ங்கிறது தொழில் கலர் மாமியார். ஏன்னா தாயார் இதுக்கு 1 2 3 4 மனைவியினுடைய தாயார் தானே மாமியார். அப்ப நான் 10 எப்படின்னு எடுத்துக்கலாம். இது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 இது தந்தை வழின்னு சொன்னோம். தந்தை வழி அப்படிங்கும் போது இது நம்ம குடும்பம் இங்க வரும். குடும்பம் வரும். குடும்பம் யாருக்கு? ஆண் வழியில நம்ம குடும்பம். அப்பா வழியில தானே குடும்பம் இல்லைங்களா? அம்மா வழியில நம்ம குடும்பம் இல்லையில. அவங்க நம்மளை நம்மோட இணைச்சுக்கிட்டோம் இல்லைங்களா? மனைவிய எங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அவங்க இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம குழந்தைங்க, நம்ம பாட்டி, தாத்தா, அப்பா,
எல்லாமே நாமெல்லாம் ஒண்ணு. ஆனா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்து கம்பெனி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டவங்க யாருங்க? தாய் மட்டுமே. அப்ப அதனால வந்து குடும்பம் அப்படிங்கிறது 2ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மோட தாத்தா இல்லைங்களா? நம்ம குலதெய்வம், பூர்வீகம், பூர்வ புண்ணியம் இது எல்லாமே வந்து 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவம்ங்கிறது நம்ம வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் பாவம். அப்பா 9ஆம் பாவம். 9க்கு 9 5ஆம் பாவம். அப்ப அது வரை தானே தாத்தா. அப்பாவுடைய தாத்தா தாத்தா அதுதானே அப்பாவுடைய அப்பா தானே தாத்தா. சரிங்களா? அப்ப 5ஆம் பாவம். ஓகே. இது வந்துச்சு. இது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, அப்ப 2ஆம் பாவத்துக்கு எதிர்பாவம். 2ஆம் பாவத்துக்கு எதிர்பாவம். அப்ப குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த இடத்துல 8ஆம் பாவம் என்ன இருக்குங்க? அது பிரச்சனை இருக்குங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துட்டு ஆப்போசிட் எடுத்துக்கலாம். 11 அப்படிங்கிறது நம்மளோட அபிலாசைகள், நம்மளுடைய குறிக்கோள்கள், எண்ணங்கள் பூர்த்தி ஆகுறது, லாபம், அபிலாசைகள் எல்லாமே வந்து 11ஆம் பாவத்துல இருக்கு. இது வந்து தந்தை வழியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கர்மான்னு வச்சுங்களேன். அது வந்து விதி. அடுத்தது வந்து கதி. கதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம முன் ஜென்மம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன் ஜென்மம் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த ஒரு ஜென்மம் இருக்கான்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. என்னன்னா, விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் வென்றதில்லை. யாருமே பார்த்தவங்க கிடையாது. போய் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அப்புறம் நீங்க இங்க இருக்க மாட்டீங்க. அடுத்த செகண்டா உங்கள தூக்கிடும். அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. கர்ணன் வந்து அம்பு குத்துப்பட்டு அப்படியே வந்து உயிர் போக முடியாம துடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப பாப்பாருங்க. பகவான் பாப்பாரு. என்னடா இவ்வளவு தர்மத்தை செஞ்ச ஒரு நல்ல ஜீவன் வந்து உயிர் போகாம துடிக்குதே அப்படின்னு சொல்லி பகவானா தாங்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு, இவரு போய் கஷ்டப்பட்டு இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இருக்கிற தர்மம் உயிர் போக விட மாட்டேங்குது. அவர் செஞ்ச தர்மம். அப்ப என்ன பண்ணுவாரு, அவரோட இது வந்து நற்கதி அடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் இவர் போய் மண்டி போட்டு கையேந்தி கேட்பார். எனக்கு எதை கூட கருணா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப என்கிட்ட குடுக்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, இல்ல என்கிட்ட இருக்கு அப்படிம்பாரு. இருக்கிற என்ன இருக்குன்னு சொல்லு தர்றேன் அப்படிம்பாரு. அப்ப கூட தர்றேன்னு சொல்லுவாரு. அப்ப சொல்லுவாரு, நீ செஞ்ச புண்ணியம் இருக்கு அதை எனக்கு கொடு. ஆனா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியத்தை குடுத்துருவாரு. அதையும் குடுப்பாரு. குடுத்தோனே கர்ணனுக்கு உயிர் போக ஆரம்பிக்குது. அந்த நொடி அவர் சொல்றாரு, நான் வந்து புண்ணியத்த நீ வாங்கிட்ட. ஆனா இன்னொரு இதையும் நான் வாங்கியிருக்கிறேன். அதை யாரும் வாங்க முடியாது அப்படின்னு. அப்பதான் பகவான் வந்து தூக்கி போட்டுதான். இன்னொன்னு வச்சிருக்க அப்படியா அப்படின்னு. என்னன்னா, நான் வந்து பகவான நேர்ல பார்த்துட்டு பாத்தியா? அப்படி சொல்றாரு. அப்போ இது பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி கர்மா, பின்னாடி கர்மா, நான் நற்கதிக்கு போறேன், அடுத்தது சொர்க்கத்துக்கு போறேன், நரகத்துக்கு போறேன். இதெல்லாம் நமக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாம் சொல்றாங்க. நம்ம கேட்கிறோம். அதையும் இது பண்றோம். ஆனா வந்து அது உண்மையான்னு தெரியாது. கடவுள நம்ம நேர்ல பார்க்க முடியாது. பார்த்துட்டோம்னா அடுத்த நிமிஷம் நமக்கு இருக்க முடியாது. இதுதான் உண்மைங்க. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு உதாரணம் தான் சொன்னேன் புரியுனோங்கிறதுக்காக. அப்ப வந்து விதி, பச்சி, கதி அப்படின்னு எடுத்துக்கலாம். தாய் வழி, தந்தை வழி, ஜாதகனுடைய இது அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒண்ணு அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணாங்க? 1, 4, 7, 10 அப்படியே வச்சிருக்காங்க. ஏன் இந்த 1, 4, 7, 10 டிசைன் பண்ணாங்க? வேற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்ல. 2, 8, 11ன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எல்லாருமே வந்து எதுக்காக டிசைன் பண்ணாங்க? ஏன் இப்படி வச்சாங்க? மாத்தி நம்பர மாத்தி மாத்தி வச்சுக்கலாம்ல. இவன் இப்படி மாத்தி 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 வச்சு சதுர முக்கோண அடிப்படையில் வச்சிருக்கா. சதுரம் அப்படின்னா கேந்திரம். முக்கோணம் அப்படின்னா கோடம். நீ என்னன்னா இதை தான் வடிவியல தான் அவன் பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா கேந்திரம் அப்படின்னா இது வந்து அந்த வடிவியல் தான் வச்சிருக்காங்க. இந்த முக்கோணம் அப்படிங்கிறது வந்து திரிகோணம் 3 கோணம் அப்படிங்கிறதா வடிவியத்து பேரா வச்சிருக்காங்க. ஆனா இதுல எப்படி இந்த கர்மாவை டிசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னா 1, 2, 3, 4 4ஆம் பாவம் அம்மா 4ல இருந்து 1, 2, 3, 4 7ஆம் பாவம் மனைவி 1, 2, 3, 4 10ஆம் பாவம் மாமியார் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது வந்து எனக்கு அப்ப படிக்கும்போது ஆரம்பத்தை நினைச்சிட்டு இருந்தேன். இதுதான் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லா படிச்சு நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வந்து அது இந்த 1, 4, 7, 10 1 4 நாள் எண்ணிட்டு போனா அது எப்படி இதெல்லாம் தப்பு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணப்ப நான் வந்து ஒரு புக் படிச்சேன். அது இல்ல மராத்தி மொழியில இருந்தது. அது வந்து மொழிபெயர்ப்பு கிடைச்சப்ப அதை வந்து நான் வாங்கி படிக்கிறேன். படிச்சு பார்க்கும்போது அப்ப சொல்லுது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அங்கதான் சொல்லுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிவர்ஸ் வரணும். 1னுடைய அப்படியே ரிவர்சல் வந்து 4. அப்ப என்ன உங்கள வந்து 1 குடுத்தது யாரு? தாயி தான் குடுத்தாங்க. அப்ப 10. அப்ப இதுக்கு வந்து 10 தானே கர்மஸ்தானம் சொல்றீங்க. அப்ப தாய் தான் குடுத்துருக்காங்க. ரைட்.
அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 10 அடுத்து 4 வேணாலும் எடுத்துங்க 4 இருந்து ரிவர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் 7 வரும். அப்போ பாருங்க இது தாய் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து 7 வருது. போன ஜென்மத்தில் நீங்க பாக்க உங்களுடைய மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? உங்க தாயார் மாதிரி டிட்டோவா இருப்பாரு. அப்படித்தான் வருங்க மனைவி அப்படித்தான் அமையும். இது என்ன காரணம்? போன ஜென்மத்தில் இவங்க செஞ்சதனுடைய வினை. அதுதான் வந்து இந்த ஜென்மத்துல வந்து இவங்க வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி இவங்க வந்து இவங்களை ஆக்கி படிப்பாங்க. கடைசியில் இது வயசான போனோன்னு இவங்க ஆக்கி படிப்பாங்க. இதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இதை வச்சுதான் அவங்க வந்து டிசைனே பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா பிராக்ல இருக்கும் நமக்கு. இது என்ன இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இது வந்து இப்படிதான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் என்னைக்கு அப்படின்னா இங்க 10 வரும். அப்ப 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமியார்னு சொன்னாரு. 10ன்னா மாமியார் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த 7 கொடுக்கறது யார் கொடுக்குறா நமக்கு? மாமியார் தான் கொடுக்குறாங்க. மாமியாருடைய இதுதானே இதானே நமக்கு வந்து மனைவியா வராங்க. அப்படி வரும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க 4 வருது. இதுல இருந்து எடுத்தீங்கன்னா 7 வருது. இது 4 7 இப்படியே வந்து நீங்க ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் ஒவ்வொன்றுலையும் நீங்க போட்டீங்கன்னா அந்த 10ஆம் பாவம் தான் வரும். இப்ப 2 பாருங்க 2 ரிவர்ஸ் போட்டீங்கன்னா 5 வரும். அப்ப குடும்பத்தை வந்து நமக்கு கொடுத்து யாரு? தாத்தா. தாத்தா மூலியமா தான் நம்ம வந்திருப்போம். நம்ம வந்து தான் குடும்பம் வரும். அப்படியே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 11 லாபம். இந்த லாபம் வந்து எப்படி வந்திருக்கும் நமக்கு? லாபங்கிற தனம். அப்ப அபிலாசைகள் சொல்றோம். 11 அபிலாசைகள். நம்ம நிறைவடைகிறோம்னு அர்த்தம். நமக்கு போதும். இன்னைக்கு திருப்தி. இன்னைக்கு வேலை செஞ்சு இந்த மாசம் வேலை செஞ்சோம் அல்லது இந்த இது அச்சீவ்மெண்ட் வச்சிருந்தா இதை அடைஞ்சிட்டோம். இவ்வளவு ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு வச்சிருந்தா அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணியாச்சு. பெட்டி ஏத்தி பொட்டி போட்டு விட்டான் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து செக் வந்துச்சு அப்படின்னா நிம்மதியா இல்லையா? அதுதான் வந்து இது தான் அப்படின்னா இங்க வந்து இது நம்ம நிறைவு. இப்படியே நீங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம். ஆனா அதுல வரும்போது இதுல மட்டும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும். நீங்க உபய இதுக்கு வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க சரம் தானே வரும். இது எல்லாமே ஸ்திரமா வரும். ஸ்திரம் இது பூரா உபயமா வரும் இல்லைங்களா? அப்போ உபயத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரகங்கள் வரும். இங்க செவ்வாய் வருவாரு, இங்க வந்து சந்திரன் வருவாரு, இங்க சுக்கிரன் வருவாரு, இங்க வந்து சனி வருவாரு இல்லையா சரத்துல. ஆனா சிரத்துல போகும்போது பாத்தீங்கன்னா இங்க சுக்கிரன் வருவாரு, இங்க சூரியன் வருவாரு, இங்க செவ்வாய் வருவாரு, இங்க சனி வருவாரு. அப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும். ஆனா இந்த உபயத்துக்கு போனோன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க வந்து புதன் தான் வருவாரு, இங்கேயும் புதன் தான் வருவாரு, இங்க குரு வருவாரு, இங்க குரு வருவாரு. இது 3 6 9 12 சொல்லி டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து ஏன் இப்படி டிசைன் பண்ணாங்க? இது வந்து கொடுத்தாங்க. இப்ப தாய் வழி கொடுத்தது, தந்தை வழி கொடுத்தது. ஆனா இந்த ஜாதகர் வழியா வந்தது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கிரகம் தான் பங்கெடுக்குது. ஒண்ணு புதன் பங்கெடுக்கு, 2வது குரு பங்கெடுக்குது. இப்ப இந்த ஜாதகனுடைய கர்மா அவனுடைய கர்மா அடுத்தடுத்து எப்படி பிரதிபலிக்கும்? நீங்க செஞ்ச நன்மை தீமைகள் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை மூலியமா பிரதிபலிக்கும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்குது, எப்படிப்பட்ட குழந்தைய வருது, அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்ல ஒரு சமுதாயத்துல வந்து இந்த சமுதாயத்துல நம்ம அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ பெத்தவங்களுக்கோ இந்த பேரு புகழ் வாங்கி கொடுத்துன்னா அந்த குழந்தை நல்ல குழந்தை. அந்த குழந்தை ஆக வழியே போயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம குலப்பெருமையே போயிடுமா? நமக்கு இழுக்கு வந்துருமா? நம்ம சமுதாயத்தில் தலைக்கு நடக்க முடியாது. நம்ம எப்படியோ ஒரு கெத்தா நடத்திட்டு இருந்தாலே நம்ம ஒரு இழிவு வந்தன குழந்தையினால ஒரு இழிவு ஏற்பட்டோன்னு நம்மளை அறியாமையே நம்ம தலை தானா குனிஞ்சிரும். இதுதான் உண்மை. இதனுடைய வெளிப்பாடை தான் இது பயன்படுது. இது சொல்றதுங்க. அப்ப குரு வந்து இங்க இருக்காரு அப்படின்னா அந்த குருவின் மூலமாக நமக்கு ஒரு இது வரும். செருக்கும் வரும், நமக்கு உயர்வும் வரும். அப்படி வந்து அந்த கர்மா தான் சொல்லுது. நம்மளுடைய கர்மா தான் அந்த இடத்துல பிரதிபலிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் அப்படியே எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க? புதனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டானு சொல்றோம். புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது படிக்கிறது கல்வி, அதாவது செல்வங்கள் அப்படின்னு சொல்றோம். செல்வங்கள் அப்படியே 16 செல்வங்கள் இருக்கு. இந்த 16 செல்வங்கள்ல உயர்வான செல்வம் எதுங்க? அழிக்க முடியாத ஒரு செல்வம் நம்ம கொடுத்துருக்காரு இறைவன் அப்படின்னா கல்வி செல்வம் தானே. மற்றதெல்லாம் அது இப்படி போயிடும். என்னதான் போயிடும். 16 செல்வங்கள்ல நீங்க வேணா லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட இருந்து எல்லாமே குடிக்கிட்டு ஓடிடும் சில காலகட்டத்துல. ஆனா இது ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுங்க, எவனும் பண்ண முடியாது. அப்போ அதுதான் வந்து இந்த புதன் கொடுத்துருக்காரு. இந்த புதனை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த புதன் தான் வந்து நமக்கு அது கொடுத்துருக்காங்க. அப்போ குருவும் புதனும் தான் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணதுங்க. பலராஜனையா அவர்களை வருக நம்ம வைக்கணும். இந்த புதன் தான் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம கர்மாவுடைய பலன். சரி, இப்போ தாய் வழியிலே கர்மா வந்துச்சு, தந்தை வழி கர்மா வந்துச்சு, ஜாதகர் மூலியமாவும் வந்துருச்சு. ரைட்.
இது எப்படி இந்த கர்மாவை வந்து நம்ம சொல்லும் போது என்ன தாயும் கொடுத்தாங்க தந்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதுல விதி மதி யதின்னு வச்சிருக்கிறோம். சரி, விதி அப்படிங்கிறது வந்து தாய் கொடுத்ததாங்க நம்ம சொல்றோம். கதி அப்படிங்கிறது மதி அப்படிங்கிறது தந்தை கொடுத்ததாங்க சொல்றோம். ஆனா இதுல வந்து இது எப்படி சும்மா நீங்க பாட்டுக்கு சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாதுல்ல. நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுக்கு ஒரே நிமிஷம் குருநாதர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வாங்கயா. அதாவது கேபி உயர்கணித வேத ஜோதிட சுந்த முனைவர் ஜோதிட நல்லாசிரியர் உயர்ஜி வளராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இது ஏன் வந்து நம்ம வந்து இது சொன்னோம்னா நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இல்ல கேள்வி கேட்கணும் இல்லையா? அடுத்து ஏன் இப்படி வந்துன்னு கேட்கணும். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கருவில் பெற்றெடுத்த தாய் தான் நம்ம கருவல் சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு வந்து இந்த உதரத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மாதா சுழற்சி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆனா அந்த கரு உருவான உடனே அந்த மாத சுழற்சி ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நின்றது இல்லையா? ஆனா அந்த எங்க போச்சு அது? அது ஃபீடிங்க வந்து குழந்தைக்கு போயிடுச்சு. இதுதானே உண்மை. இதுதானே சயின்ஸ் சொல்லுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இதை கொடுத்து தாய் வந்து இது பண்றாங்க. அதுக்கு பேரு நம்ம வந்து கருவுல இருக்கு வரைக்கும் அதுக்கு என்ன பேரு சொல்றோம்? பிண்டம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அது வந்து ஜனனமானதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகுது? உயிர் அப்பதான் உயிர் பெறுது. தப்பு படி வெட்டினதுக்கு அப்புறம் உயிர் பெறுது இல்லைங்களா? அப்போ அது வரைக்கும் அந்த பிண்டத்தை கொடுக்கறது யாருன்னு தாய் தான் அதை நம்ம சுமந்து பெத்தான்னு சொல்லி நம்ம எல்லாம் பெருமையா பேசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி வந்து 2 மாதம் வந்து கருவை சுமந்தவன் தந்தை. தந்தையினோட 2 மாதம் அந்த கருவை சுமந்து தந்தை பாதுகாத்து வச்சிருந்த அந்த கருவை தாய் கொடுத்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த இது உருவாகும். இதுதான் சயின்ஸ். அது இருக்குங்க. அதான் வந்து உண்மையான ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து இப்ப வந்து தாய்க்கு வந்து 10 மாதம் இல்லைங்களா? தந்தைக்கு 2 மாதம் கொடுத்துட்டோம். அப்ப என்னன்னா 1:5 ரேஷியோ. இந்த 1:5 ரேஷியோ தான் வந்து நம்ம ஜனனம் வந்து அதனுடைய நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் வந்து 1ஆம் பாவம் வந்து தபிக்கு வந்துருச்சுங்களா? இதுல வந்துருச்சா? 5ஆம் பாவம் பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. செகண்ட்ல வந்துருச்சா? பாத்தீங்களா? அடுத்து பாத்தீங்க 9ஆம் பாவத்தை பாத்தீங்கன்னா இங்க வந்துடுது. எங்க வந்து நம்ம தாத்தாவுக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு மேட்சா வந்துருச்சு, ரைட்? இப்ப நம்ம இத வந்து தெளிவாயிட்டோம். இப்ப கேந்திரத்தை பத்தி நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாயிட்டோம். அடுத்து வந்து என்ன முக்கோணத்தெல்லாம் போட்டு வச்சு நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இந்த முக்கோணத்தெல்லாம் வச்சு இது வச்சு மோரை வச்சு எப்படி கதை சொல்லிட்டீங்க? இனி இதுக்கு வச்சு ஏதாவது கதை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப 1, 5, 9 பழைய இடத்துக்கே வந்துட்டோம். இப்ப வந்து இது கேந்திரம் பிடிச்சாச்சு. இது வந்து திரிகோணங்கள் வந்திருக்கு. அப்ப இந்த 4 முக்கோணத்தை வச்சுக்கிட்டு இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1, 5, 9 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12ன்னு வச்சிருக்கிறோம். இது வந்து என்ன சொல்றா? தர்ம திரிகோணம் அப்படின்னா இது பேரு தர்மம். அப்புறம் வந்து இது வந்து அர்த்தம் அப்படி தர்ம அர்த்தம். இது வந்து காமம். இது வந்து மோட்ச திரியோணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை தர்ம திரியோணம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த தர்ம திரியோணம் எங்கிருந்து வந்துச்சு? தாயிட்ட இருந்து 1 எடுத்துக்கிட்டீங்க, தந்தையிட்ட இருந்து 5 எடுத்துக்கிட்டீங்க, ஜாதகிட்ட இருந்து 9 எடுத்துக்கிட்டீங்க. எடுத்துக்கிட்ட மூணை கொண்டு அந்த 1 கம்பேர் பண்ணிட்டீங்களா? கம்பேர் பண்ணோன்னு வந்துச்சா? 1, 5, 9 வந்துச்சா? அடுத்தது 2 வந்து யார்கிட்ட இருக்குது? தந்தைகிட்ட இருக்குது. 2 6 யார்கிட்ட இருக்கு? ஜாதகர்கிட்ட இருக்கு. 10 யார்கிட்ட இருக்கு? தாய்கிட்ட இருக்கு. அப்ப 2 6 10 எடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படியே வந்து எடுத்துக்க இது எல்லாமே அதே மாதிரி தான் 3 7 11 4 12 எல்லாமே அதுல எடுத்து கனெக்ட் பண்ணதான் இது. சரி, இப்போ இந்த 1 வந்து ஒண்ணு வந்து நீங்க வந்து நம்ம லக்கணம்னு வச்சிருக்கிறோம். இந்த லக்கணத்தை எதுல சேர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் நம்ம. ஆனா லக்கணத்தை வந்து கேந்திரத்துல தான் சேர்த்து. அதுல மாறவே மாறாது. கேந்திரத்துல பேசும்போது கேந்திரத்துல தான் இருக்கும். லக்கணம் 1 அப்படிங்கிற நீங்க வந்து இந்த இது வந்து எடுத்து வச்சுக்கூடாது. திரிகோணத்துல எடுத்து வச்சுக்கூடாது. 1, 5, 9 வச்சுக்கூடாது. கேந்திரத்துல தான் இருக்கும். கேந்திரத்துல இருந்து அந்த திரிகோணத்தை வந்து நம்ம வந்து சப்டிவிஷன் தான் இது. இதுதான் வந்து மெயின். இது வந்து சப்டிவிஷன். அது வந்து வரக்கூடிய குட்டி. இதுதான் தாய். இது குட்டி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து இப்ப லக்கணம் அப்படின்னு 1, 5, 9 அப்படின்னு வச்சிருக்கோம். இப்போ இது வந்து நீங்க பிறந்த பிறப்பு நீங்க 1ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து லக்கணம் விழுந்தாலும் 5ஆம் இடத்துல லக்கணம் விழுந்தாலும் 9ஆம் இடத்துல லக்கணம் விழுந்தாலும் கால புருஷனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மேசம், சிம்மம், தனுசு
இதுல லக்கணம் விழுந்தா இந்த இந்த ஜாதகன் வந்து தர்ம பிறப்புன்னு அர்த்தம். இவரே தர்ம பிறப்புன்னு அர்த்தம். அடுத்து வந்து 2, 6, 10ல போய் இந்த லக்கண புள்ளி 1 விழுந்தது அப்படின்னா இவ வந்து அர்த்த பிறப்புன்னு அர்த்தம். அடுத்தது 3, 7, 11 அப்படிங்கும்போது இவர் வந்து காமம் அப்படின்னு. இந்த காமம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பேராசைன்னு அர்த்தம். காமத்துக்கு தப்பா புரிஞ்சு கூடாது. காமம்னா பேராசைன்னு அர்த்தம். அடுத்தது 4, 7, 12 4, 8, 12 அப்படின்னா இது மோட்சம் அப்படின்னு சொல்றான். இந்த மோட்சம் அப்படின்னா நிறைவுன்னு அர்த்தம். நிறைவு அப்படிங்கிறது தான் மோட்சத்தினுடைய அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தர்மத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தானும் வளர்ந்து தன் உடல் இருக்கிறவங்க வளர்த்துவாங்க. அவங்களையும் வளர்த்தி விட்டு சாலும் நல்லா இருந்து அடுத்த முறை நல்லா இருக்க வைக்கிறவங்க அந்த தர்மம் அப்படி அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க. யாரு போனா எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு டோன்ட் வரி, எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை பொருள், எனக்கு தேவையில்ல. இதுதான் வந்து இந்த அர்த்தம். பொருள் அப்படின்னு தேடுது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது நெருப்பு ராசியில் வரும். நெருப்பு ராசியில வர்றது பூராமே தர்மம். அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நில ராசியில் வரும். நில ராசியில் வரக்கூடிய எல்லாமே அர்த்தம். அது வந்து பொருள் தேடுறது. இப்போ மண் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? மண்ணுல கொண்டு போய் நம்ம விதைக்கிறோம். விதைச்ச உடனே நம்ம வந்து அது வந்து விதைச்ச மழை பெய்ஞ்சு வர்றது இருக்கு மானாவாரி. தண்ணி பாய்ச்சி ப்ரொடக்ஷன் எடுக்கிறது அது வந்து உற்பத்தியாகி வருது. நம்ம வந்து ஒரு மூட்டை சோளத்தை வெடிச்சு விதைச்சிருக்கிறோம். ஆனா 100 மூட்டை சோளம் வந்திருக்கு. 100 மூட்டை சோளத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது என்ன கொடுத்தது? இந்த மண்ணு தான் கொடுத்தது. ஆனா இந்த மண்ணு 100 மூட்டை கொடுத்துருக்க அந்த மண்ணினுடைய அளவை தான் கொஞ்சமாவது குறைச்சிருக்கா? குறைவே இல்லை. ஏறக்குறைய ஒரு மூட்டை 100 போட்டீங்கன்னா 100 மூட்டை என்னச்சு? 10,000 கிலோ வச்சு 10,000 கிலோ நம்ம அங்கிருந்து எடுத்துட்டோம். ஆனா அந்த மண்ணினுடைய ஒரு இது வந்து ஒரு ஒரு சீப்பையாவது குறைஞ்சிருத்தா? ஒரு கண்ணாடி மண்ண இது வீட்டாவது குறைச்சிருத்தா? குறைவே இல்லை. அப்ப இது கொடுக்கறது என்னன்னா அந்த அர்த்தம் அப்படிங்கிறது கொடுக்குது. ஆனா இந்த அர்த்தத்தை வச்சுதான் நம்ம எல்லாமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். உயிர் வாழ்றதுக்கு நமக்கு ஜீவனுக்கு எல்லாமே எங்க இருந்து கொடுக்குங்க? பூமியில இருந்தா கொடுப்போம் எல்லாத்துக்குமே, அனைத்து உயிர்களுக்கும். அப்ப வந்து இந்த அர்த்தம் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு அர்த்தம். சுயநலமாவும் யோசிக்கலாம், இது வந்து தர்மமாவும் யோசிக்கலாம். பொருள் இல்லைன்னு என்ன பண்ண இருக்கு? பொருள் இருக்கு உலக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த இதுல கூட எல்லாம் பேசுவாங்க. நீ சாப்பிட்டு போனா கூட நீ சாப்பிட்டு போய் தாண்டா வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத இந்த அர்த்தம் சொல்லுது. அடுத்து வந்து இந்த காமம். காமம் அப்படிங்கிறது பேராசை அப்படின்னு அர்த்தம். பார்த்தா ஒரு பைக் பார்த்தாலும் இந்த பைக் பயிர் ஒன்று வாங்கணும். இந்த வீட்டை பார்த்தா இந்த மாதிரி வீடு கட்டிடணும். இந்த மாதிரி இந்த சட்டை பார்த்தா சர்ட் வாங்கி போட்டுருணும். இந்த இது இப்போதான் ஒரு மோதிரத்தை பார்த்து இந்த மாதிரி டிசைன் வாங்கி போட்டு ஒரு ஜுவல்ஸ் பார்த்து இது மாதிரி விட்டுக்கணும். ஒரு பிள்ளை பார்த்தா இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணும். ஒரு ஆரை பார்த்து இந்த மாதிரி ஆளத்தான் நம்ம மாப்பிள்ளை ஏற்றுக்கணும். இப்படி எல்லாம் வந்து மனிதனுடைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த 3, 7, 11 அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து இது பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் அப்படிங்கிற நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கற்பனை, கவிதை, பாட்டு, எழுத்து, போட்டி இல்லைங்களா? இது எல்லாமே வந்து 3ஆம் பாவம் வரை. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எதிராளி. நம்ம ஒருத்தனை வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு எதிராளி இருந்தா தான் வெற்றி பெறும். போட்டி நடக்குது அப்படின்னா 2 பேர் வரல இல்லைங்களா? ஒருத்தர் போய் போட்டி நடத்த முடியாது. அப்ப வந்து இன்னொருத்தர் இருந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்ப 7ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் வருது. அப்ப இதனாலதான் வந்து இது வந்து மோட்ச பாவம்னு வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து சாரி இது வந்து காமம், தர்ம, அர்த்த காமம் வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து மோட்சம். மோட்சங்கிறது 4, 8, 12 அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த 4ஆம் பாவத்துக்கு யார் உரிமை இருக்கு? தாயார். தாயார் போயிட்டு என்ன எதிர்பார்க்கறாங்க? ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா? எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு ஜீவன். பையன் நல்லா இருந்த போதும் பொண்ணு நல்லா இருந்த போதும் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாய் மட்டும் தான். அந்த ஒரு சாதாரண பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் செஞ்சுரி எல்லாம் நீ பார்க்கும்போது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு மான் போயிட்டு இருக்கோம். அந்த மான் குட்டி வந்து ஒரு சிங்க பிடிச்சிரும். பிடிச்ச உடனே அது கத்தும். கத்துனோடனே இது தெரியும் அந்த மான் வந்து சாதாரண இது அடிச்சிடும் தெரியும். அந்த குட்டியை பிடிச்ச உடனே அதுக்கு வர்ற வேகம் இருக்கு பாருங்க. அப்படியே வருங்க வந்த உடனே வந்து என்ன ஒரு வேகத்துல சுத்துது. அப்படியே அந்த மானுடைய கொம்பு அந்த சிங்கத்தினுடைய வீட்டு இந்த பக்கம் பாஞ்சு அந்த பக்கம் வந்துருக்கு. அப்போ அந்த குழந்தை நீங்க வந்து யாரும் என்ன பண்ணி பாருங்க, இந்த பெண்கள் வந்து தாய் அப்படிங்கிறவங்க வந்து கோபம் அதிகமா வராதுங்க. ஆனா தன்னோட குழந்தைய மட்டும் டச் பண்ணின்னு வச்சுங்க, அப்படியே சொல்லிடுவாங்க பத்திரகாளியை மாறிடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே மாறிடுவாங்க. சிம்ம சொப்பனமா மாறிடுவாங்க அப்படிங்கிறது. அதுதான் வந்து இந்த 4ஆம் பாவம். அடுத்து பாருங்க 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் தான் நம்ம ஆயுள் பாவம் சொல்றோம். ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அபிலாசிகள் அப்படிங்கிற எதிர்பாராத லாபங்கள், நஷ்டங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. சரிங்களா? அப்ப 8ஆம் பாவம். அப்போ எதிர்பாராத உதவி
எதிர்பாராத பைக்ல போறா திடீர்னு நம்ம ரோட்ல விழுந்துடுறா. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சு. ஒருத்தர் ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு. ஏதாவது பைக்ல வந்தான்னு வச்சுக்கோங்க. என்னடா ஒரு ஆள் விழுந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பைக் நிறுத்தி நம்ம விட்டு ஒரு தண்ணி கொடுத்து ஒரு இன்ஃபார்ம் பண்றதும் கூட அதுவும் கூட இது எட்டாம் பாவம் தான். அப்புறம் வந்து இன்சூரன்ஸ், கிளைமிங், புதையல் கிடைக்கிறது, உயில் சொத்து கிடைக்கிறது, எதிர்பாராத தனங்கள் கிடைக்கிறது. இது எல்லா விதத்துல எப்படி வேணாலும் கிடைக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் திடீர்னு வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில, ஃபாரின் கம்பெனில திடீர்னு ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சு நம்ம வெளிநாடு போயிடுறோம். அப்படிங்கிறதுல எட்டாம் பாவம். இந்த 12ஆம் பாவம் அதே மாதிரி தான். 12ஆம் பாவம் நம்ம எதிர்பாராத ஒரு இது நிகழ்வுகள் கொடுக்கக்கூடியது. 12ஆம் பாவம் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சி நிறைவு. அதாவது வந்து நம்ம வந்து போதும் நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா வாழ்ந்துட்டோம், நமக்கு நல்ல குழந்தை இருக்கு, நல்ல மனைவி இருக்கு, நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கணும், நல்ல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைவு அப்படிங்கிறது வந்து கடைசியில் நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடிய இதுதான். இதை வச்சுதான் நமக்கு வந்து எல்லாமே வந்து இந்த கேந்திரம், கோணம், திரிகோணங்கள் அப்படிங்கிறது 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 3, 7, 3, 6, 9, 12, 1, 5, 9 இதெல்லாம் இருக்கு. இதுல ஜோதிடத்தை வந்து ரொம்ப போய் ஓவரா போட்டு திருகக்கூடாதுங்க. திருக வேண்டிய அவசியமே இல்ல. நீ வந்து இந்த இந்த சப்ஜெக்ட மெயினா புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப எளிமையா இருக்கும். தசாபுத்தியும், கோச்சாரத்தையும் கனெக்ட் பண்ணு. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சும்மா போட்டு அது இது எல்லாம் போய் பண்ணவே கூடாது. கிரக சேர்க்கை இந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டு, தசாபுத்தியும், கோச்சாரத்தையும் மட்டும் இணைச்சு பலனை சொல்லி பாருங்க. உங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க சொன்ன பலன் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா சொல்லிடலாம். இதுவரை என்னோட பேச்சை கேட்டு பயில்தமைக்கு நன்றி கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த லலிதாம்பிகை சோதிட குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.